ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 80 டேஸ் பேட்டில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 56 டேஸ்ல நம்ம டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், மோட்டிவேஷன், வேல்யூஸ், கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் அப்படின்னு நிறைய பார்த்திருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரிவியல் கொஸ்டின்ஸ்க்கான பதில்கள் தான். இந்த கொஸ்டின்ஸ் இன்னமேட்டு உங்க மைண்டுக்குள்ள வரக்கூடாது. நாட் ஈவன் ஒன்ஸ் உங்க மைண்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கான பதிலுக்குன்னு தனியாவே ஒரு செஷன் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிவியல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது அவ்வளவு முக்கியமான கொஸ்டின்ஸாவும் இருக்காது. ஆனா இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கே மோஸ்ட்லி ஈஸியா பதில் தெரியும். பட் ஸ்டில் யூ வில் பி ஆஸ்கிங் டு பீப்புள். அந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் ஏன் மேம் இதுக்கு தனியா செஷன் போடுறீங்க அப்படின்னா, இத பத்தி யோசிச்சுக்கிட்டே நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் இனிமேட்டாவது அட்லீஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் கிளியர் கட்டா இங்கே உங்களுக்கு பதில் கொடுத்துட்றேன். அதை வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்காதீங்க. அதுக்காக தான் இந்த செஷன் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிவியல் கொஸ்டின், எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான். இட் டஸ் நாட் மேட்டர். நமக்கு எக்ஸாம் அக்டோபர் 12. ஸோ அதை நினைச்சு படிங்க. கிடைச்சா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் யோசிக்காதீங்க. அண்ட் எஸ்பெஷலி நேத்தி போட்டு இந்த வீடியோக்கு கீழே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ரிலேட்டட் டு பண்ணுங்க பண்ண வேணாம், பண்ணுங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா கவர்மெண்ட் நம்மளோட ஒப்பீனியன் அது ரிலேட்டடா எதுவும் கேட்கல. கோர்ட்டோட கேஸ் எப்படி போதோ அதை பொறுத்து தான் நகரும். ஸோ நம்மள அதை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கான ரீசன் நீங்க இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்ப ஆஸ் ஆஃப் நோ போஸ்ட்பாண்ட் ஆகலை. அக்டோபர் 12 தான் நமக்கு எக்ஸாம். ஸோ அதை நினைச்சு படிங்க. இதனால நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னா எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? இது மோஸ்ட் யூஸ்லெஸ் கொஸ்டின். இது எப்ப அவங்க சொல்றாங்களோ அப்பதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் நம்மளுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகவே கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நாளை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா படிக்க ஆரம்பிச்சு இந்த டாபிக் மட்டும் நான் படிக்கிறேன், நான் இது படிச்சா பாஸ் ஆயிருவேனா அப்படின்னு கேக்குறது. இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம். இது வெறும் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய் ஒரு சர்டன் மார்க்கை வாங்கி பாஸ் பண்றது. எவ்வளவு உங்களால மேக்சிமம் படிக்க முடியுமோ மேக்சிமம் படிச்சே ஆகணும். அப்பதான் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு நல்ல மார்க் வரும். நீங்க வேணும்ன்ற இடத்துல உங்களால வேலைக்கு போக முடியும். இல்லைன்னா மிச்ச சொச்சம் இருக்கிற இடத்துல நீங்க போய் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். சோ இந்த டாபிக் மட்டும் படிக்குமா, இது மட்டும் திஸ் இஸ் இனாஃபா அப்படின்றத கேட்கறத செஞ்சு நிறுத்துங்க. யூ ஹாவ் டு ஸ்டடி மேக்ஸிமம் வாட் எவர் இஸ் பாசிபிள் ஃப்ரம் யுவர் சைட். அண்ட் இந்த எக்ஸாம் என்னால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. இதுக்கு பிளண்டா பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க எழுதி பார்த்தா தான் தெரியும். நீங்க எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, அனாலிசிஸ் பண்றீங்க, நல்ல மார்க் வந்துருக்குன்னா ஆப்வியஸா யூ வில் பாஸ். பட் இந்த கொஸ்டினை கேட்கறதுல நம்மளுக்கு என்ன பயன் இருக்கும் சொல்லுங்க? இதை கேட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஒரு 10 எம்சிக்யூ அட்டன் பண்ணலாம், ஒரு 10 எம்சிக்யூ அனாலிசிஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ட்ரிவியல் கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இஃப் யூ டூ யோர் பெஸ்ட், உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது எக்ஸாமை பாஸ் பண்றதுல இருந்து. அண்ட் கட் ஆஃப் பத்தி இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த எக்ஸாம் இப்பதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த சிலபஸ் பேஸ்டா நடக்க போகுது. சோ கட் ஆஃப் பத்தி நம்ம நிறைய பெருசா இது பண்ணவே முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா கட் ஆஃப் இன் ஜென்ரலே கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா கட் ஆஃப் அதிகமா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்ததுன்னா கட் ஆஃப் கம்மி ஆகும். சோ ஒன்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்ற ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சாதான் கட் ஆஃப் ஓரளவுக்காவது கரெக்டா கணிக்க முடியும். சோ இப்பயே நீங்க இவ்வளவு கட் ஆஃப் அவ்வளவு கட் ஆஃப் அப்படின்றத டிசைட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இப்ப ஒரு 100, 110 அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு தான் நீ படிப்பீங்க. பட் ஆனா எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அந்த அளவுக்கு மார்க் வாங்குறத பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இந்த மார்க்கை கிராஸ் பண்ணணும் அந்த மார்க்கை கிராஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிக்க கூடாது. அதுக்கான நேரம் இதுவும் கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் 110 மார்க் சப்ஜெக்ட்ல இருந்து தானே வருது, அப்ப சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா போதும் இல்ல, நான் அதுல நல்ல மார்க் வாங்கிக்கிறேன் அப்படின்றது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்க என்னதான் சூப்பரா படிச்சாலும் உங்களுக்கு தெரியாத கேள்விகள் வரதான் போகுது. உங்க சப்ஜெக்டாவே இருந்தாலும் தெரியாத கேள்விகள் நிறைய வரதான் போகுது. சோ அப்போ நம்ம 3 பக்கமுமே, அதாவது ஜிகே, எஜுகேஷன் சைக்காலஜி, சப்ஜெக்ட் 3 பக்கமுமே ஓரளவுக்கு நம்ம படிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். வெறும் 110 மார்க்குக்கு மட்டும் படிச்சுட்டு அங்க போயிட்டு எனக்கு மார்க் வரல அப்படின்னு சொல்றதுல பாயிண்டே கிடையாது. சோ சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா பத்துமா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பத்தாது. நானும் தெளிவா சொல்லிடுறேன், கண்டிப்பா பத்தாது. அண்ட் ஜிகேவை ஸ்கிப் பண்ணிக்கலாமா, அதுல இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு, இந்த கொஸ்டினும் இருக்கு. ஜிகேக்கு 10 மார்க் தான். நீங்க இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பேர் த 10 மார்க்ஸ், எனக்கு அந்த 10 மார்க் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா விட்டுருங்க. இல்ல எனக்கு அந்த 10 மார்க் வேணும், அட்லீஸ்ட் ஒரு சில திங்ஸாவது நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் வேணா ப்ரொவைட் பண்றேன். ஜிகே ரிலேட்டடா நீங்க என்னென்ன டாபிக்ஸ் இதை மட்டுமாவது பாத்துருப்போங்க அப்படின்ற மாதிரி. பட் ஜிகே ஃபுல்லா ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 10 மார்க் விட்டு கொடுக்குறீங்க. 140 மார்க்கு தான் எக்ஸாம் எழுத போறீங்க. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதுல ஒரு 3, 4, 5 மார்க்ஸ் அது வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கூட கொடுக்குறேன். ஜிகேல யூனிட் வைஸா இதை மட்டுமாவது படிங்க அப்படின்ற மாதிரி அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் ஜிகேல உங்களுக்கு பூஸ்டர் சீரிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பூஸ்டர் சீரிஸ் கண்டென்ட் மட்டுமாவது பாருங்க. நீங்க இது வரைக்கும் ஜிகே கிளாஸஸ் நடந்ததை பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் பூஸ்டர் சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். மார்க்ஸ் வந்து உங்களால வாங்க முடியும். சோ இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ட்ரிவியல் கொஸ்டின்ஸும் இருக்கு. அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது. அவங்களுக்கே அதுக்கான பதில் தெரியும். பட் ஆனா படிக்கிறதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக உங்க பிரெயின் உங்களை ஏமாத்தும். இந்த கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சா நம்ம அடுத்து படிக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் நத்திங் வில் சேஞ்ச். இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இத பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நல்ல மார்க் வாங்க முடியும். நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். சோ அது மேல மட்டும் ஆஸ் ஆஃப் நோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் 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 6 ஹவர்ஸ் தூங்குறீங்க, 3 ஹவர்ஸ் ரிமைனிங் ஒர்க் பாக்குறீங்க, மிச்சம் எல்லா நேரமும் படிக்கிறீங்க. அதை கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் பிஜிடிஆர்பில உங்களுக்காக ஒரு பொசிஷன் வந்து காத்துட்டு இருக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.